அந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணுற டாக்ஸ் இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் டாக்ஸ் இருக்குது, ஷீப் டாக்ஸ் இருக்குது, அப்புறம் டாய் பிரீட்ஸ் இருக்குது, ஹவுண்ட் டாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தனியால கேசிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் உங்கள் டாகை நீங்கள் அதில் காட்டலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த கிரேடன் டாகை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த டாகை பற்றி டீட்டெயிலாக நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலேஷ் தான். கமலேஷ் எனக்கு பாஸ்ட் 3 இயர்ஸாக தெரியும். அவர் ஒரு யங் டாக் ட்ரைனர், அதுவும் இல்லாமல் நிறைய டாக் ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் இந்த டாகை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்ல போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய டாக் ட்ரைனர்ஸ் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக யங் டாக் ட்ரைனர் பார்த்தா நம்ம கமலேஷ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கான உங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சது? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ் டாக்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் சரி நம்ம இங்கே இருக்க சென்னை ஷோஸ்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். பண்ணும்போது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷோஸ் நடக்கிறத. சரி ஓகே நம்ம ஷோஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தது தான் இவன். அதுவும் எல்லாம் மெயினாக சூஸ் பண்ணது வேணா இவன் நமக்கு பப்பியில் பார்க்கும்போதே நல்ல குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் ஒருத்தர்கிட்ட நான் போயிட்டு இந்த மாதிரி உங்கள் டாக் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் எடுத்து பண்ணுறது தான். இப்போது நிறைய அவனை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எதுனா ஒன்று பார்க்கறதா இருக்கட்டும், நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் இவன் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 30 to 40 டாக்ஸ் நான் ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது தான் ஆரம்பிச்சேன். ஓகே, ஆக்சுவலாக டாக் ட்ரைனிங்கில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது? இல்லை, டாக் ட்ரைனிங் டிஃபிகல்ட்டிஸ்னு வந்துட்டாலே அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஏன்னா இப்போது இப்போ கிரேடனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெய்ஜென்டிக்காக இருக்கும் போது அதோட பவர் தான் அது காட்டும். ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூட் ஆகிட்டு தான் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதுக்காக ஓகே பண்ணி தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆகணும். இப்போ நார்மலாக ஒரு ரன்னிங் எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வைக்கும் போது அவங்க ஒரு ஸ்டெப்பில் நவுத்திடுவாங்க அவங்க இருக்க சைஸ்க்கு. ஸோ அதனால் நமக்கு ஏற்ற அதே மாதிரி ஸ்பீடாக இருக்கணும், நம்மளால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியணும், அதெல்லாமே இருக்கணும். அப்போ இருந்தால் தான் ரெடி பண்ண முடியும். ஷோஸ்க்கு ரெடி பண்ணணுனாலும் மஸ்குலராக ஆக்கணும் டாகனாலும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். ஒர்க் அவுட்னாலும் நம்ம இந்த மாதிரி ரன்னிங்லாம் எடுக்கணும், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் எடுக்கணும். அதுக்கெல்லாமும் நம்ம ரெடியாக இருந்தால் தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர முடியும். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா எல்லாமே வெஸ்டர்ன் டாக்ஸ், எல்லாம் ஃபாரின் டாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபாரின் டாக்ஸை ட்ரெயின் பண்ணும்போது என்னென்ன நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்? இல்லை, அப்படின்ட்டு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எல்லா டாகும் ஒரே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஒரு ட்ரைனர்னால் அந்த ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரீடு இவ்வளோ நம்ம பவர் காட்டும், அதோட பைட் ஃபோர்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது, நம்ம அதுக்கெல்லாம் கரெக்டாக வேக்சின்லாம் போட்டிருந்தா தான் நம்ம அதுக்கிட்டே போக முடியும். ஏன்னா நமக்கும் அது டேஞ்சர் ஆகிடக்கூடாது அதுக்கு மேலே. அதனால் அதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் வெளியே எடுத்துகிட்டு போகணும். இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் வந்துடுச்சு. அதனால் இப்போ நான் வெளியே இருக்க நேட்டிவ் ப்ரீட்ஸும் இப்போ ஷோஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால எதுவும் இல்லை, இப்போது எல்லா ப்ரீடும் ஒரே மாதிரி தான். இவ்வளோ ஜெய்ஜெண்டிக்காக இருக்கான் மனுஷன், இவனை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இவங்களோட ஆர்ஜன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தான். ஜெர்மனுக்கு இவங்களை நிறைய இந்த ஹண்டிங்காக தான் அப்போ ப்ரீட் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ண இவங்களோட சைஸஸ் கொஞ்சம் பெருசாக வந்ததுனால கிரேடன்ட்டு பேர் வந்தது. இவங்களுக்கு பைட் ஃபோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுட்டும் எடுப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். டெய்லி சிக்கன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். மற்றபடி ஸ்பேஷியஸாக இருக்கணும் ஏரியா வளர்க்குறதுக்கு. அப்படி இருந்தாலே இவங்க எல்லாருக்கும் செட் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் டாக் ஷோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. டாக் ஷோனா என்ன, அதை எப்படி இது பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த ஈவெண்ட்லாம் எங்கே நடக்குதுன்னே நிறைய பேர் தெரியாது. இந்த மாதிரி டாக் ஷோலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி ஒரு பேசிக்கான விஷயத்த சொல்ல முடியுமா? இல்லை, டாக் ஷோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. அது மற்றவங்களுக்கு ஏன் தெரியலன்னா இன்னும் அந்தளவுக்கு இங்கே நம்மக்கிட்ட சென்னையில் இந்தியாவில் அந்தளவுக்கு இன்னும் பாப்புலர் ஆகலை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக ஷோஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு, வின் பண்ணிட்டு இருக்கு. இங்கேயும் பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பெரிய பெரிய ப்ரீட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களும் நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க. யூனிக்கான ப்ரீட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டாக்ஸ் அண்ட் ஷோஸ்னு உங்களுக்கு வெப்சைட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ என்னென்ன ப்ரீட் வரணும், எந்தெந்த டேட்டில் ஷோஸ் நடக்குது, எங்கெங்கே நடக்குது அப்படின்றத முன்னாடி அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஷோஸில் காட்ட போகிறீங்கனால கேசிஐ சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் உங்கள் டாகை நீங்கள் அதில் காட்டலாம். டாக் ஷோவில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது, டாக்ஸ் எப்படி வேலிடேட் பண்ணுவாங்க? இல்லை, டாக் ஷோஸில் 10 குரூப்ஸ் இருக்குது. 10 குரூப்ஸ்லேயும் ஒரு பிரிட்ஜ் ஸ்டாண்டர்டாக பிரிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரீவர்ஸ் இருக்குது. ரெட்ரீவர்னால் உங்களுக்கு லேப்ரடார் ரெட்ரீவராக இருக்கட்டும், கோல்டன் ரெட்ரீவர், அந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணுற டாக்ஸ் இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் டாக்ஸ் இருக்குது, ஷீப் டாக்ஸ் இருக்குது, அப்புறம் டாய் பிரீட்ஸ் இருக்குது, ஹவுண்ட் டாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தனித்தனி குரூப் இருக்குது. அந்த மாதிரி குரூப்பில் இவங்களும் ஒரு கேட்டகரியில் வருவாங்க. 6th குரூப்பில் வருவாங்க. ஓகே ஓகே, மேல் டாக் தனியாக, ஃபீமேல் டாக்? ஆமாம், எப்பயுமே ரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சு இது டாக்னு இருக்கும். பிச்சுனா ஃபீமேல் டாக்ஸ் பார்ப்பாங்க, டாக்னா மேல் டாக்ஸ் பார்ப்பாங்க. எப்பயுமே எத்தனை ரிங் போடுறாங்களோ அவ்வளோ ஜட்ஜஸ் வருவாங்க. இந்தியாவிலும் ஜட்ஜஸ் இருக்காங்க, ஃபாரின் ஜட்ஜஸும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் ஜட்ஜஸும் வருவாங்க. அவங்கவுங்க டாக்ஸை குவாலிஃபை பண்ணி என்னென்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைட்லேருந்து டெயில் வரைக்கும் எல்லாமே பார்ப்பாங்க. பைட் சிசர் பைட்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி தான் இருக்கணும் டாக் பைட்னா. அப்புறம் அந்த டாகோட டெம்பர்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் இருக்குது, அனாட்டமி இருக்குது, டாப் லைன் செக் பண்ணுவாங்க, அதோட பின்னாடி ஹைன்ஸ்லாம் போன் செட்டிங்ஸ் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய ஐ லிட் கொண்டு செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் செக் பண்ணி தான் டாகை வந்து ஒரு டாக் வெரிஃபை பண்ணி லாஸ்ட்டில் ஒரு சாம்பியன் சர்டிஃபிகேட்னு ஒன்று தருவாங்க. அது 4 சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த டாக் வந்து சாம்பியன். அவங்களோட பப்பீஸ் இன்னும் ரேட் அதிகமாக போகும். ஓகே, இதுதான் இதோட கான்செப்ட். ஓ, இந்த டாக் ஷோட கான்செப்டே இதான். ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கமலேஷ், கிரேடனாக இருக்கட்டும், பிட்புல், ராட்வீலர், இந்த மாதிரி அக்ரெசிவ் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன ஆஸ் அ ட்ரைனராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த டாக்ஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லா டாக்ஸுக்குமே வந்து மேண்டேட்டரியாக ஒரு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரே டாகை கட்டி போட்டு வளர்த்தாலும், சோஷியலைஸ் பண்ணாமல் வளர்த்தாலும் அந்த டாகும் நம்ம பிட்புல் அளவுக்கு வந்துடும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பைட் ஃபோர்ஸ் இருக்குது, இது பைட் ஃபோர்ஸ் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இது அக்ரெசிவாக வந்துடும். எல்லா டாக்ஸ்க்கும் பொறுத்தது என்னன்னா, ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும், சோஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லா டாக்ஸ்கிட்டையும் கூட்டு போகணும். பப்பிலேருந்து கொஞ்சம் வேக்சின்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போய் பழகணும். அப்படி இருந்தால் தான் எல்லா டாகுமே வந்து இந்த அக்ரெசிவ்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும். பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த டாகும் பேன்லாம் பண்ணலை, அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் பேன்லாம் எந்த டாகும் பண்ணல. அதனால எல்லா டாகும் இப்போ இருக்குது. அக்ரெசிவ்னு இல்லை, ஏன்னா ராட்வீலர்லாம் அக்ரெசிவாக இருந்தால் ஷோஸ்க்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஷோஸ்க்கே வந்து ஜட்ஜஸ் வந்து வாயில் பைட் செக் பண்ணும்போது செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அப்படின்லாம் இல்லை, எல்லாமே நார்மலான டாக் தான். நம்ம வளர்க்குறத பொறுத்தா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபாரின் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபாரின் ப்ரீட்ஸ், இதெல்லாம் வந்து இந்தியாவோட கிளைமேட்டிக் சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுதா? இல்லை, கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் இல்லை, பெரும்பாலும் வந்து ஓனரோட இதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். இல்லை, அதெல்லாம் அடாப்ட் ஆகிக்கும். ஒரே ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, சில ப்ரீட்ஸ் இருக்குது, அஸ்கி, அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஷெப்பர்ட் வெரைட்டி டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இங்கே மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கணும். மற்றபடி ரொம்ப நம்ம அங்கே இருக்க மாதிரி தான் இங்கே பார்த்துக்கணும்னு இல்லை. ஏன்னா இப்போ இங்கே இருக்க டாக்ஸ்லாம் வந்து இங்கே ப்ரீடாக இங்கேருந்து வரது தான். நம்ம நேராக வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணல. அதோட ஆரிஜின் மட்டும் தான் அங்கே கண்டி, மற்றபடி ப்ரீட் பண்ணுறது இங்கே தான். அவங்களோட பேரண்ட்லாம் இங்கே செட் ஆகிருக்கிறதுனால அதுக்கே அடாப்ட் ஆகிப்பாங்க. மற்றபடி நம்ம எல்லா டாக்ஸ்க்கும் எப்படி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும். பட் ஆனால் அவங்கள கூலிங்காக வச்சுக்கிட்டா மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அப்போனா எல்லா டாக்கும் மேண்டேட்டரியாக ட்ரைனிங் இருக்குது, கரெக்ட் தான்? ஆமாம், ட்ரைனிங் வந்து எல்லா டாக்ஸ்க்கும் மஸ்ட்டாக வேணும். நான் இல்லை, நீங்களே வீட்டில் பண்ணலாம் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்லாம். நாமளாக யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் வந்துருச்சு, அதெல்லாம் பார்த்து நீங்களே பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெளியே நம்ம லீஷ் புல்லிங் ட்ரைனிங்காக இருக்கட்டும், வெளியே போகும்போது வேறு டாக்ஸ் பார்த்து சேஸ் பண்ணும்போது அது வெளியே வேறு பிரச்சனையாக இருக்கும். அந்த டாக்ஸ் வெளியே ஓடும் போது வேறு வண்டி வந்து இடிச்சு அந்த மாதிரி பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா சின்ன வயசுலேருந்து நார்மலாக வாக் எடுக்கணும், வீட்லேயே நம்ம ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும். ஒரு டாகாக பார்க்கணும். நம்ம அதை மனுஷனாக பார்த்து பண்ணால் ரொம்ப கஷ்டம், வளர்க்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, இன்கேஸ் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் வந்து டாக் ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி என்னால் முடியலனாலும் நான் வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணுவேன். என்னால் எப்பவுமே முடியாதுன்றதுனால, ஏன்னா நான் மெயினாக ஷோஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதனால் என்னால் முடியலனாலும் வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணி தருவேன். மற்றபடி ஷோஸ்க்கு பப்பீஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு நம்ம கெனல் வீடியோ பண்ண போகிறோம், அதுலேயே நான் காட்டுறேன் எல்லாமே. ஸோ அதனால் பப்பீஸும் எப்பயுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும், நம்ம கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா நம்ம சப்ஸ்கிரைபர்? ஓகே, 7845721649. இவரோட காண்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு இன்கேஸ் என்னாச்சும் டாக் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமலேஷை காண்டாக்ட் பண்ணுங்கள். டாக் வேணாம் அப்படின்னு சொல்கிற இப்போ இருக்க சொசைட்டியில் டாகை ப்ராப்பராக எப்படி டிசிப்ளினாக வளர்க்குறது அப்படின்றத சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்த ஷோஸை பற்றி நிறைய விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் கமலேஷ்.